Good morning, students. Next, example 1.7. A relation f from x to y is defined by f of x equal to x square minus 2, where capital X equal to minus 2, minus 1, 0, 3, and capital Y equal to R. R means real number set. First question, list the elements of f. Second one is f is a function. f வந்து function ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செய்யறதுக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, கேபிட்டல் எக்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸில் மைனஸ் 2, minus 1, 0, 3. இப்போ நமக்கு கேபிட்டல் ஒய் அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் மேப் ஆக போகுது, இதில் இருக்க வேல்யூ அங்கே எதில் மேப் ஆக போகுது ரியல் நம்பரோட கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் 2, minus 2 the whole square minus 2, minus 2 ஸ்கொயர் பண்ணால் minus 2 into minus 2 plus 4 ஆயிரும். பக்கத்தில் minus 2 இருக்கு. 4 minus 2 ஆன்சர் 2. நெக்ஸ்ட் f of minus 1, அப்போ minus 1 whole square minus 2. minus 1 ஸ்கொயர் பண்ணோம்னா minus 1 into minus 1 plus 1. நெக்ஸ்ட் டேர்ம் minus 2 இருக்கு. 1 minus 2 ஆன்சர் minus 1. நெக்ஸ்ட் f of 0 third value. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், 0 the whole square minus 2. 0 square answer 0 into 0, 0 minus 2. 0 minus 2 answer minus 2. Last value 3. ஓகேவா? அப்போ f of 3. 3 square minus 2. 3 square answer 3 3s are 9 minus 2. Answer 7. இப்போ நமக்கு minus 2 வந்து 2க்கு மேப் ஆகுது, minus 1 minus 1க்கு மேப் ஆகுது, 0 minus 2க்கு மேப் ஆகுது, 3 7க்கு மேப் ஆகுது. அப்போ லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்காங்களா, எஃப்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோமா? பாருங்க, minus 2 மேப் into 2, minus 2, 2. நெக்ஸ்ட் minus 1 மேப் into minus 1, minus 1, minus 1. 0 மேப் into minus 2, 0 மேப் into minus 2. Next 3 map into 7. ஸோ எஃபோட எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, எஃப்ன்றது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஆர்டர்டு பேரில் எழுதிட்டோம். எஃப்ல அதில் நம்ம டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ், யூனிக் இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். minus 2 வந்து 2ஓட மேப் ஆகுது, minus 1 minus 1ஓட மேப் ஆகுது, 0 minus 2ஓட மேப் ஆகுது, 3 7ஓட மேப் ஆகுது. அதாவது டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் கோடொமைனில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட மேப் ஆகுது. அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, செகண்ட் ஒன் இன் டொமைன் capital X, each element has a unique image in codomain. அப்ப என்ன சொல்லிடலாம்னா, therefore f is a function. ஸோ இதை ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி ஈஸியா சொல்லலாம். பாருங்க, கேபிட்டல் எக்ஸ், இங்க கேபிட்டல் ஒய்ன்றது ரியல் நம்பர் செட்னு சொல்லியிருந்தாங்க. இங்க எக்ஸ் என்னென்ன வேல்யூனா minus 2, minus 1, 0, 3. minus 2 வந்து எதுக்கு மேப் ஆச்சு பாருங்க, 2க்கு. அடுத்து minus 1 minus 1க்கு மேப் ஆச்சு, 0 minus 2க்கு மேப் ஆச்சு, 3 7க்கு மேப் ஆச்சு. ஒய்ன்றது ரியல் நம்பர் செட்டு. நாங்கள் அப்போ இங்கே மேலே எக்ஸட்ரா சிம்பிள் போட்டுக்கோங்க, இதுல என்ன எக்ஸட்ரா சிம்பிள் போட்டுக்கோங்க. ரியல் நம்பர்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா? இப்போ minus 2 வந்து 2க்கு மேப் ஆயிருக்கு, minus 1 minus 1க்கு மேப் ஆயிருக்கு, 0 minus 2க்கு மேப் ஆயிருக்கு, 3 7க்கு மேப் ஆயிருக்கு. இப்போ ஆரோ டயக்ராம்ல ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இன் டொமைன் ஈச் எலமெண்ட் ஹேஸ் ஏ யூனிக் இமேஜ். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கு, யூனிக் இமேஜ் இருக்கு. எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கு. அவ்வளோதான், ரெண்டு கண்டிஷன் தான். டொமைனில் எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும், அந்த இமேஜ் யூனிக் இமேஜாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம வந்து இந்த
ரிலேஷனை வந்து ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.